கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். அன்பு நேயர்களே, பேக் டு சர்ச் ஞாயிறு மறைக்கல்வி பற்றி நாம போன வாரம் நிறைய பேசணும். அருள் தந்தையர்களும் அந்த மறைக்கல்வி ஆசிரியர்களும் ரொம்ப சிறப்பாக அதை சொன்னாங்க. நிறைய இடர்பாடுகள், அதனுடைய சந்தேகங்கள், நிறைய என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் நம்ம பற்றி பேசிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் அதை நம்ம திரும்ப பார்க்கலாமா? சில்ட்ரனுக்கே ஒரு மாசு, அவங்களுக்கு தனியான ஒரு ஒரு செட்டப்பில் அப்படி பண்ண முடியுமா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கிட்ட ஃபெய்த் இருக்காங்கிறது கேள்விக்குறி தான். அன்னைக்கு இருந்த ஆர்வம் இன்னைக்கு இல்லையா, அன்னைக்கே ஆர்வம் இல்லையா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். கடவுளை தேவைங்கிறப்ப பக்கத்தால் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு போயிடுச்சு. உண்மையில் அந்த மாதா தொலைக்காட்சியை அந்த 2 வருஷத்தில் அவங்க எல்லா நிகழ்ச்சியும் கரெக்டாக பார்த்துருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் கரெக்டாக கோயிலுக்கு வருவாங்க. கண்டிப்பாக நமக்கு அதை ஆன்சர் பண்றது as a catechism teacher as a priestங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இறைக்க பார்த்துட்டோம். இப்போ இந்த வாரம் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்க்கலாமா? ஓகே, நான் இதை இங்கே லீட் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ நம்ம நிறையா பெட்ரோலை பற்றி பேசுறதுனால ரெடி ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ பெட்ரோல்கிட்டையும் பிரச்சனை, அவங்களுக்கும் நிறையா ப்ரெஷர்ஸ் இருக்குது. இப்போ அதுவும் இப்போ குறிப்பிட்டு சொல்லணும்னா தப்பாக நினைக்கக்கூடாது. ஆஃப்டர் கொரோனா இப்போ அவங்களுடைய ஒர்க் ஸ்டேஷன்ஸில் நிறைய ப்ரெஷர்ஸ் கொடுக்குறாங்க. கொஞ்சம் நிறைய வேகம் கொடுக்குறாங்க, நிறைய நாள் ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. ஒரு டீச்சர்னால் அவங்களுக்கு சனிக்கிழமை வரைக்கும் ஸ்கூல் இருக்குது, இல்லை ஒரு ஆஃபீஸ் ஒர்க்காக இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றதுனால அவன் அப்படியே அங்கேயே சிஸ்டத்துலேயே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு மென்டல் ப்ரெஷரில் இருக்கிற அந்த பேரண்ட்டு மேபி அவங்க இதில் ஒரு ஆர்வத்தெல்லாம் இருறா, அந்த ஒரு நாளாச்சு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் முடியல அப்படின்ற ஒரு போக்கு இருக்குது. அதை பார்க்க முடியுது. இதை நாம் பங்குத்தலங்களில் நீங்கள் இதை எப்படி கையாளலாம், என்ன செய்யலாம் அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்கு? ஏன்னா நீங்கள் சொல்லிட்டீங்க அவங்கள நாம் சரி செய்யலைன்னா குழந்தைங்க உள்ளே வராதுன்னு. வேற அப்படி ஏதாவது ஐடியா வச்சுருக்கீங்களா? அப்போ அதை யாராவது திருப்பலி அதாவது எல்லாத்துடைய பெரியவங்களுக்கு முன்னாடி அவங்கள தப்போ ரைட்டோ, ஆம் கரெக்ட், தப்போ ரைட்டோ பயமாக இருக்குது. நேற்று கூட ஒருத்தன் ஒரு 7வது படிக்கிற பையன் நான் கேட்டேன். அவங்க அப்பா எப்பவுமே வாசகம் வாசிப்பார். நான் சத்தம் மாட்டேன், என்னென்னா நீங்களே வாசிச்சுட்டு இருக்கிறீங்க, எனக்கு சடஞ்சு போச்சு, உங்கள் பையனை படிக்க வைங்க அப்படின்னா அவன் எனக்கு பயமாக இருக்குது, தப்பாயிரு அப்படின்னு. நான் சொன்னேன், ஒரு தடவை தப்பாகு, 2 தடவை தப்பாகு, 3வது தடவை நீ சரியாக வாசிப்ப அப்படின்னு சொன்னேன். சரி ஃபார், இனிமேல் நான் முயற்சி எடுக்கணும் ஃபார். உடனே அவங்க அப்பா சரி ஃபார், நான் இனிமேல் நான் படிக்கலை, என் பையனை எப்படியாவது கொண்டு மேலே நிற்க வைக்கிறேன். அப்போ நாம் அவனுக்கு பங்கேற்பு கொடுத்த அப்படின்னோம்னா, ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம முயற்சி எடுத்தோம்னா அதுக்கு பின்னாடி அவங்க ஏன்னா படித்து வந்த பின்னாடி நிச்சயமாக 4 பேராக பார்த்து நல்லா படித்தாங்கன்னா அவனை பார்க்குறப்ப டேய் நீ தானே படித்த அன்றைக்கி வாசகம், நீ தான் முன்னோரை படித்த அப்படின்னு சொல்கிறப்போ அவனுக்குள்ளே நம்மளை ரெகக்னைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரப்போ ஆட்டோமேட்டிக்காக குழந்தைகள் கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருவாங்க. இது என்னுடைய சொந்த ஒரு அனுபவத்தில் நான் அப்படி ஆட் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். சேலம் மறை மாவட்டத்தில் கத்தீட்ரல் பேரிஷ் தான் நான். அங்கே இப்போ சமீபத்தில் இந்த சின்னாடல் இனாக்ரேஷன் இதில் எல்லாமே டு பி இல்லையா, எல்லா பார்ட்டிசிபேஷன் எல்லாம் சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்களும் வரைக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி என்ன பண்ணோம், ஒரு 6ஆம் வகுப்பு குழந்தை, அந்த குழந்தைக்கு பீடம் எட்டவே எட்டாது. ஆனால் அந்த குழந்தைய படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க. அது 10 அதில் மைக்கு தூக்கி இங்கே வைக்கணும் அங்கே வைக்கணும்னு. ஒன்றுமே பண்ணல. எங்கள் பங்கு ஃபாதர் நேராக வந்தார், ஒரு ஸ்டூல் இருந்துச்சு, எடுத்துகிட்டு போய் வச்சு அதில் ஏறினில் படி அப்படின்னாரு. அப்படியே அந்த மாஸ்டில் பிஷப் மாஸ்டில் அந்த குழந்தைய அந்த ஸ்டூல் வச்சு எல்லாம் அந்த குழந்தை மகிழ்ந்ததோ இல்லையோ அங்கே ஒட்டுமொத்த அந்த மக்கள் அத்தனை பேருமே குழந்தைய பீடத்தில் ஏறி வச்சு படிக்க வச்சுட்டாங்க. இப்போ சிக்கல் என்ன ஆகிப்போச்சு தெரியுங்களா? இப்போ நோண்டி விட்டுருக்குறாங்க அவங்க நல்லா வாசகம் படி, நல்லா படி, இப்போ நீ இப்போ வாசகம் படிக்கலாம், ஹைட்டெல்லாம் பிரச்சனையே கிடையாது, அது ஒரு ப்ராப்ளம், அது ஃபாதர் ஸ்டூல் வச்சுருவார் அப்படின்றது சொன்ன மாதிரி அது எனக்கு மனசில் வந்து. இதில் இந்த குழந்தைய பங்கெடுக்க வைக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க பேரண்ட்டு கண்டிப்பாக கட்டாயமாக நம்மளோட இருப்பாங்க. நான் பொதுவாக குருக்களுக்கு சொல்கிறது இதுதான். அதான் இன்றைக்கி ஒரு பங்கை நல்ல சிறப்பாக கொண்டு போகணும் அப்படின்னா குழந்தைகளை கையில் வச்சுக்கணும். குழந்தைகளை மட்டும் நம்ம கையில் வச்சுட்டோம்னா the whole community will be with us. ஃபாதர் சொல்கிற ஒரு பாயிண்ட்டுங்க ரொம்பவே நான் டெஃபினட்டாக அதை சொல்வேன். ஏன்னா நான் ஃபாத்திமா சர்ச் பங்கு இங்கிலீஷ் மாஸ் தான் போகிறோம் நாங்கள். ஸோ அங்கேயும் அப்படி தான். என்ன ரீடிங்ஸ் சரியாக வாசிக்கலைன்னா வரவங்களோ நாங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் தான் வரும், குழந்தைங்கள ரீட் பண்ண விடுறீங்க, அவங்க சரியாக ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு ஆன்சர்ஸ் ஒரு கொஷின்ஸ் வரும்போது என்ன பண்ணோன்னா நாங்கள் ரீடிங்க்கு முன்னாடி இன்ட்ரோ, ஃபர்ஸ்ட் ரீடிங்க்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ, செகண்ட் ரீடிங்க்கு முன்னாடி ஒரு எல்லாத்துக்கும் ஒரு சின்ன இன்ட்ரோ, அந்த சின்ன இன்ட்ரோவை குழந்தைய படிக்க வைக்கும் போது அதுக்கப்புறம் பெரிய
ரீடிங்கை அடல்ட் படிக்கிறாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா குழந்தைங்க நல்லா ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆயிட்டாங்க. கோவிடுக்கு முன்னாடி ஆரம்பிச்சோம். இது ஆரம்பிக்கும் போது எல்லா குழந்தைங்களுக்கு பெரிய ஒரு குழந்தைங்க குரூப்பே ஃபுல்லாக ஃபார்ம் பண்ணிட்டோம். அவங்களுக்கு ஒரு ரொட்டேஷன் போட்டோம், ஒரு ரோட்டா போட்டோம். அப்படியே ஆட் ஆன் பண்ணிகிட்டே வராங்க குழந்தைங்க. அப்புறம் கோவிட்னால கொஞ்சம் பிரேக் ஆச்சு, இப்போ திருப்பி எல்லாத்தையும் திருப்பி ரீஜாயின் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு ஆர்வம் கண்டிப்பாக, ஏன்னா அதுங்கிறது இப்போ நம்ம ஸ்பெஷலி அடோலசன்ட் சில்ட்ரன் சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த 10லேருந்து 18 வயசுக்கு இமேஜினரி ஆடியன்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, நான் தான் சென்டர் ஆஃப் ஸ்டேஜ், எல்லாரும் ஏன் பற்றி தான் பேசுகிறாங்க, நான் தான் அப்படிங்கிற ஒரு ஃபீலில் இருக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி அவங்கள மேலே ஏற்றி விட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க நல்லா பண்ணுவாங்க, சூப்பராக பண்ணுவாங்க. அடுத்த குரூப்புங்கிறது 5 to 10. அந்த குரூப் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும். நான் அப்பாவோட பையன் இல்லை, நான். தே வாண்ட் தியர் ஓன் ஐடென்டிட்டி. அந்த குரூப் தேடிட்டு இருக்கும்போது அந்த குரூப்பை நீங்கள் ஏற்றி விட்டிங்கன்னா அவங்களும் ஹாப்பி ஆயிடுவாங்க. ஸோ அந்த டெவலப்மெண்டல் ஏஜ் குரூப் படி அவங்களோட நெசசரி நம்ம எடுத்து நம்ம கொஞ்சம் இது பண்ணி விட்டோம்னா டெஃபினட்டாக அடுத்தது ஒரு ரீடிங் பண்ணுவாங்க, ஒருத்தர் ஆல்டருக்கு போவாங்க, இன்னொருத்தவங்க வாலண்டியர் வருவாங்க. அந்த மாதிரி ஃபுல் ஃபேமிலியே வந்துடுது. இப்போ எங்களோட குரூப்பில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் எல்லாம் ரீடர்ஸ் வாலண்டியர்ஸ் ஆகிட்டாங்க, அவங்க குழந்தைங்க அதில் இருக்காங்க. ஸோ பேசிக்காக எல்லாரும் வந்துடுறாங்க, ஃபேமிலியாக எல்லாரும் வந்துடுறாங்க. ஸோ தேட் வில் டெஃபினெட்லி மேக் ஃபாதர் சொன்ன பாயிண்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம். டெவலப்மெண்டலியும் அந்த குழந்தையோட பிரெயினுக்கும் நான் முக்கியம், எனக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, நான் அப்பாவோட பையன் அம்மாவோட பையன் இல்லை, நான் நல்லா படித்தேன் அப்படிங்கிற ஐடென்டிட்டி கிரியேட் ஆகும்போது நல்லா பண்ணுவாங்க. இது நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியும் கூட ஃபாதர் நீங்கள் பண்ணுது. இப்போ நான் இதே வச்சு தான் நான் இப்போ அவங்களையும் கேட்கலான்னு நினைக்கிறேன். நான் கேட்டிசம் டீச்சர்ஸ் எல்லாம் அமைதியாக இருக்கிறீங்களே, என்னமோ நடக்குது இங்கே, நம்ம உட்காந்துருக்குறோம், அப்படியே ஃபாதர்ஸை பேசிட்டு இருக்காங்க, ஏன் அவங்கள அதிகமாக பேச வச்சது? அப்படி காரணம் என்னன்னா, ஏன்னா இப்போ இவங்க ஓப்பன் அப் பண்ணாதான் இல்லையா, கதவை திறந்து எப்போ வாமா கிளாஸ் எடுமா அப்படின்னா தான் நம்ம எடுக்க முடியும். இப்போ நாம் நேராக போயிட உள்ளே நுழைஞ்சிட முடியாது. ஏன்னா தந்தையர்கள் அவங்க தான் இதை வந்து இது ஒரு ஃபார்மேட் பண்ணணும், இதை ஒரு கட்டமைக்கணும், இந்த டைமு இதுக்குள்ளே வந்து செய்யுங்கன்னு சொல்லி நம்மளை அழைக்க போகிறது அவங்க தான். இப்போ எனக்கு ஒரு கேள்வி, இவங்கெல்லாம் சொல்கிறாங்க ஓகே, உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்குது? ஆர்வம் இல்லாமல் நான் டீச்சராக உட்காந்துருக்கிற கேடிஸ் நடத்துகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மையிலேயே வேறு வழி இல்லை, ஃபாதர் கூப்பிட்டுட்டாரு, நான் போகலன்னா அவர் ஏதாவது கோச்சுக்குவார், பங்கு ஃபாதர் என்ன கோச்சுக்குவார், நாளைக்கு போய் ஓலை எழுதுறதுக்கு போய் நின்னோம்னா நீ நான் கூப்பிட்டா நீ வந்து என்ன ஏன் அப்படின்னு கேட்பாரு. இல்லைன்னா நீ ஸ்கூல் இதில் இன்னொன்று பிரச்சனை இருக்குது. இப்போ இங்கே நம்ம டைசஸ் ஸ்கூல் டீச்சராக இருந்தால் அவங்க மாட்டினாங்க. ஏன் மாட்டினாங்க? நீ நம்ம ஸ்கூல் டீச்சர் தானே, வந்து கிளாஸ் எடு. ஏன்னா எனக்கு தெரியும், இது நிறைய கேட்குறோம், நிறைய இடங்களில் கேட்குறோம். அது மாதிரி ஏதாவது கட்டாயத்தில் இருந்து நீங்கள் வகுப்பு எடுக்கிறீங்களா, இல்லை உண்மையிலேயே அப்படியே மனசு அப்படியே இல்லைங்க நான் இதுக்காகவே அர்ப்பணிச்சிட்டேன், நான் ஒப்பு கொடுத்துட்டேன் என்ன அப்படின்ற மனநிலை இருக்கிறீங்களா? உங்களுடைய மனநிலை சொல்லுங்க பார்க்கலாம். இல்லைண்ணா, இது எப்படி நான் பார்க்குறேன்னா, சின்னதுலேருந்தே வந்து நம்ம ஆல்டர் பாயாக இருந்து ஃபாதர்ஸ் தான் எல்லாமே இருந்து அப்படியே உள்ளே வந்தனால எனக்கு வந்து கேட்டிசம் மூலமாக நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணுன்னா, நாங்கள் ரொம்ப ஃபாதர்கிட்ட சொல்லிட்டேன், கேட்டிசம் சீக்கிரம் அவர் சொல்லிட்டாரு, ஸ்கூல் ஓப்பன் ஆகாமல் நம்ம பண்ணக்கூடாதுன்ட்டார். ஸ்கூல் ஓப்பன் ஆன உடனே நாங்கள் போய் பிடிச்சிட்டு வரோம், சார் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிடலாம்னா ஓகே, எப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணால் சரி அடுத்த வீக் பண்ணலாம் அப்படின்னு, ஒரு 2 weeks அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் வச்சுக்கோங்க அப்படின்னு. அந்த 2 weeks வந்து நான் சர்ச்சில் பார்க்குறேன், ஒரு அம்மா அப்பா வராங்க, கூட குழந்தைங்க வராங்க, அந்த குழந்தை வந்து ஸ்கார்ஃப் கட்டல. அதே குழந்தைய 2 weeks அப்புறம் கேட்டிசம் கிளாஸில் பார்க்குறேன், அந்த பொண்ணு ஸ்கார்ஃப் கொண்டு வந்து. அப்போ தான் அதோட ஆழத்தையே புரிஞ்சுக்கிட்டோம். கேட்டிசம்னா அவங்க வந்து ஒரு ப்ரொசீஜர் தெரியுது, அவங்களே அது யாருமே சொல்லித்தரல, ஏன்னா அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ கேட்டிசம் நான் அந்த குழந்தை வந்து ஒரு 6th standard படிக்கணும்னு வச்சுங்களேன், அப்போ கேட்டிசம்னாவே அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருச்சு இப்படி தான் போகணும் அப்படின்னு. ஸோ அந்த பேஸ் அவங்களுக்கு தெரியுது. அந்த டீச்சர்ஸ் வந்து எப்படி இருக்காங்கன்னா, அவங்களும் அதே அந்த ஃபார்மெட்டில் வந்தனால ஸோ அவங்க வந்து வாண்டடாக வந்து நான் இன்னும் அதிகமாக பண்ணோம். ஏன்னா இங்கே கேட்டிசமில் பார்த்தீங்கன்னா 4th week வந்து என்ஜாய்மெண்ட் டே, அது வந்து 8 o'clock to 9 வரைக்குமே மேக்ஸிமம் 4th week வந்து என்ஜாய் பண்ணிட்டு தான் இருப்போம். அதில் ப்ளே பண்ணுவோம், என்ன வேணால் பண்ணுவோம். சின்ன ஃபாதருக்கு என்ன ஒரு பெரிய ஒரு பிளானாக இருக்குன்னா, எப்படா மாதம் நான் ½ an hourல முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கும். ஸோ அந்த மாதிரி மெத்தட் மாற்றிடுறோம். பட் இருக்கிற டீச்சர்ஸ் வந்து ரொம்ப வந்து வாண்டடாக தான் இது வந்து செய்கிறாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு 5 விஷயம் கற்றுக்கிட்டேன்னா இன்னும் 10 விஷயம் இவங்களுக்கு சொல்லி கொடுக்கணுங்கிற மென்டாலிட்டியில் தான் டீச்சர்ஸ் வராங்க. இப்போ இந்த குழுவிலே வந்து சின்ன வயசு பாப்பா சொல்லுமா நீ, ஏன்னா இவங்க எல்லாருமே கொஞ்சம் சீனியர்ஸாக இருக்காங்க, நீ எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் முதல்ல என்ன நினச்சிட்டேன்னா, நீ வந்து கேட்டிசம் ஸ்டூடெண்ட்டு அதை பற்றி பேச வந்திருக்க போது நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கேட்டிசம் எடுக்கிற ஒரு டீச்சராக இருக்கும்பொழுது எது உங்களை அங்கே கொண்டு போய் உட்கார வச்சிருக்கு?
பேசிக்லி வந்து காலேஜ் முடிச்சுட்டு வந்து காலேஜ் செகண்ட் இயர்லேயே நான் கேட்டிசம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு வந்து என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணது எங்கள் ஃபாதர் தான். எப்போவுமே வந்து எல்லா பெரியவங்க தான் வந்து எடுக்கணும்னு இல்லை, உங்களுக்கு இருக்க நாலேஜ் வச்சும் நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கும் எடுக்கலாம். நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா பெரியவங்க விட உங்ககிட்ட நிறைய அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க, அப்போ நிறையா கூட கற்று நீங்கள் தரலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கு நான் வந்து ஃபாதரை முதல்ல தேங்க் பண்ணிக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு தான் எடுக்கிறோம். எந்த விஷயமே இன்வால்மெண்ட் இல்லாமல் எடுத்தோம்னா அந்த விஷயம் வந்து நல்லாவே வராது. ஸோ நான் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக தான் எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு வர சில்ட்ரன்ஸ்லாம் சின்ன பிள்ளைங்க தான், அவங்களுக்கு நான் எப்படி சொல்லித்தரணும், அதோட இதெல்லாம் எப்படின்னா ஆக்ஷன் சாங் சொல்லித்தரலாம். இதெல்லாம் மூலமாக நான் அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ கொரோனா முடிஞ்சுமே எல்லோரும் வந்து எங்கிட்ட கேட்பாங்க, அக்கா எப்போக்கா கேட்டிசம் வைக்கிறீங்க, அக்கா பாட்டு வச்சிருக்கீங்க அக்கா அப்படின்றாங்களா? அக்கா என்ன பாட்டு வச்சுருக்கீங்க, நெக்ஸ்ட் நம்ம டான்ஸ் பண்ணலாமா, ஃபாதர்கிட்ட டூர் கேட்டு சொல்லுங்கள் அப்படி. இப்போ இதை வந்து என்னோட குழந்தைங்க வந்து இவங்கள மாதிரி இருக்க பெரியவங்ககிட்ட போய் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அவங்கக்கிட்ட பழகி பேசுகிறங்காட்டி தான் இப்போ கூட இன்வால்மெண்ட்டாக தான் வந்துட்டுருக்காங்க. இப்போ வராத குழந்தைங்களை எப்படி வர வைக்கிறதுனா, இந்த குழந்தைங்க மூலமாக நீ போய் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லு, நான் இன்றைக்கி சாங் சொல்லி கொடுத்தேன்ல அந்த சாங் நீ போய் சொல்லு, அப்போ அவளும் வந்து ஜாயின். இதே மாதிரி என்னோட கேட்டிசம் ஸ்ட்ரென்த் வந்து இப்போ வந்து இன்வால்மெண்ட் நிறைய ஆகி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்போ அவள் போய் சொல்லுவா, இந்த மாதிரி நானும் கற்றுக்கிட்டேன், யார் சொல்லி கொடுத்தா, இந்த அக்கா தான் சொல்லி கொடுத்தேன். அப்போ அது நெக்ஸ்ட் வீக் அவளும் வந்துடுவா. ஸோ அப்படியே வந்து குழந்தைங்க வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்காங்க. சூப்பர். நீங்க டீச்சரா? டீச்சர் பார்த்தாலே தெரியுது ரொம்ப சீரியஸா உட்காந்துருக்கீங்க. ஆனா நான் சீரியஸ் டீச்சர் இல்லைங்க சார். இல்ல ரொம்ப ரொம்ப கீனா வாட்ச் பண்றீங்க, ஃபாஸ்ட் பேசுறது, டாக்டர் பேசுறது, அப்படியே கீனா வாட்ச் பண்றீங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். டீச்சர் தான், பட் டயசிஸ் டீச்சர்ல கவர்மெண்ட் டீச்சர், அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா டயசிஸ் டீச்சர் தான் வந்து, ஏன்னா டயசிஸ் டீச்சர்ஸ்க்கு தான் வந்து இந்த கேட்டிசம் எடுக்கிற மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. ஆனா கவர்மெண்ட் டீச்சர் நீங்க உங்களுடைய ஆர்வம் இல்லையா? ஆர்வம் தான். மறைக்கல்வி மேல எனக்கு ரொம்பவுமே ஆர்வம் இருக்கு. கிட்டத்தட்ட 18 வருஷமா எடுத்துட்டு இருக்கேன். இந்த பொண்ணு சொன்ன மாதிரி சின்ன குழந்தைங்க கிட்ட தான் குழந்தைங்க போய் ரொம்ப அட்டாச் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ எங்க கிட்ட வந்து 18 வருஷமா எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, அப்போ வந்து எங்கிட்ட நல்ல அட்டாச்மெண்ட் ஆகிட்டாங்க. இப்போ வந்து சர்ச்சுக்கு, இப்போ எங்கள் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா சுமி ஆண்டி அப்படி ஆண்டி ஆகிட்டேன் நான். குழந்தைங்க எல்லாத்துக்குமே ஆண்டி, அதாவது குழந்தைங்கன்னு இல்லை, பேரண்ட்ஸுக்கும் சுமி ஆண்டி தான். ஏன்னு கேட்டால் நம்ம வந்து குழந்தைகிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறோம். இன்னொன்று இப்போ வந்து நீங்கள் சொன்னது வந்து கொரோனாக்கு அப்புறம்னு ஒரு வேர்டு சொன்னீங்க, பெரிய சவாலாக தான் இருக்குது. அவங்கள உட்கார வைக்கிறது எங்களுக்கு பெரிய சவால். இப்போ ஸ்கூல்லையே பார்த்துட்டிங்கன்னா குழந்தைங்க தொடர்ந்து ஒரு மணி நேரம் உட்கார்றது கிடையாது. உட்கார வச்சுட்டாவே நாங்கள் பெரிய அச்சீவ்மெண்ட். அவன் உட்கார்றா, எங்களை பார்க்குறாங்கும் போது ஒரு அச்சீவ்மெண்ட். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் நிறைய விஷுவலாக காமிக்க வேண்டியது இருக்குது, அவங்களோட லைனில் போக வேண்டியது இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 33 கோடி குழந்தைகள் 9 மாதமாக வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மார்ச் 21 வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்காங்க. அப்போ அந்த 9 மாதமாக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பேரண்ட்ஸ் முகத்தை பார்த்துருப்பாங்க, டிவி முகத்தை பார்த்துருப்பாங்க, மொபைல். இந்த மொபைலில் நிறைய கற்றுக்கிட்டாங்க, நல்லதும் கெட்டதும் ரெண்டுமே கற்றுக்கிட்டாங்க. அப்படி வர குழந்தைகளுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்கூல்லேயும் சரி கேட்டகிசம்லேயும் சரி நிறைய விஷுவலாக காமிக்கிறதுக்கு இனி வரும் காலகட்டத்தில் அப்படி தான் பண்ணணும்னு. இதில் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த குழந்தைகிட்ட நம்ம ஏதோ ஒன்று காமிக்கிறோம், இது வழியாக இதை சொல்லி கொடுக்கலான்னு ஒரு மாரல் காமிக்கும் போது, இதுதான் நான் பார்த்ததாச்சு, நீங்கள் எதை காமிங்க அவன் முன்னாடி பார்த்ததாக தான் இருக்கும். அவன் நிறைய அந்த மாதிரி பார்த்து பழகிட்டான். பழகும் போது அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, எதுவுமே நாங்கள் புதுசாக சொல்லித்தரதில்லை. புதுசாக சொல்லித்தரதை அவன் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஏன்னு கேட்டால் அவன் வந்து இருக்கிறதையே காமிக்கிறதுக்கு அவன் விருப்பப்படலை. இதனால் டீச்சர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளே கிரியேட் பண்ணலாம். நிறைய நம்ம கிரியேட் பண்ணால் மட்டும்தான் அந்த பையனோடையோ பொண்ணோட மனசுக்குள்ளே நம்ம போய் தங்க முடியும். ஏன்னா நம்மளை விட அட்வான்ஸாக அவன் இருக்கிறான். நம்மளாம் அவன்கிட்ட கற்றுக்கிற நிலைமையில தான் இப்போ இருக்கிறோம். இப்போ எத்தனை பேருக்கு வந்து அந்த மொபைல் ஆப்பில் எப்படி போனால் எப்படி வரணும்னு தெரியாது. ஆனால் ஒரு 5ஆம் கிளாஸ் பையன் கையில் கொடுத்தீங்க அப்படின்னா அவன் அழகாக போயிட்டு வந்துடுறான். அப்போ எல்லாமே நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த குழந்தைகளாக நம்ம மாறினா மட்டும்தான் இனி வர காலகட்டத்தில் நம்ம அந்த குழந்தைகளை தக்க வைக்க முடியும். இப்போ என்ன அப்படின்னா, ஃபாதர்ஸ் வந்து சொல்லிட்டாங்க, நாங்கள் எங்களோட லெவலில் நாங்கள் என்ன வீடு சந்தித்து இதெல்லாம் கொண்டு வரோன்ட்டாங்க. உளவியல் ரீதியாக டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க, கடைசி எங்கள் மாற்றுறது யார் அப்படின்னா டீச்சர்ஸ் தான். நாங்கள் தான் அந்த குழந்தைகளை உட்கார வைக்கணும், நாங்கள் தான் அந்த குழந்தைகளுக்கு 1 மணி நேரம் அந்த குழந்தைகளை இந்த வாரம் வரவன் அடுத்த வாரம் வரானா நோட் பண்ணிகிட்டே இருக்கணும். எங்கள் சர்ச்சில் நாங்கள் ஒரு சில கட்டத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து போய் அந்த நிறைய பேர் என்ன பண்ணாங்க, சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்படியே முந்தானியில் மறைச்செல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. ஏன்னா கேடிசம் அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா கேடிசம்னா கொஞ்சம் ஒரு 1/2 hour லேட் ஆகும், நான் கூட இருந்து கூப்பிட்டு போகணும்னு. அப்போ நாங்கள் எல்லாம் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா, டீச்சர்ஸ் எல்லாம் ஒரு 4-5 பேர், வாரத்துக்கு ஒரு 4 பேர் போய் சர்ச் வாசலில் நின்றுக்குவோம். சர்ச் ஒரு பக்கம் நடக்கும், கேட்டகிசம் ஒரு பக்கம். ஒரு குச்சி வச்சிருப்பீங்களா? இல்லை, சும்மா தான் நிற்போம்.
நின்றுட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், பேரண்ட்ஸ் கூட போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த குழந்தைகளெல்லாம் கூப்பிட்டு கேட்டிசம் போகிறது. அவங்க அரை மணி நேரம் லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் வந்து பிதாசன் போடும்போது வரதில்லையே, நன்மை கொடுக்குற வரைக்கும் வருவாங்க. அந்த மாதிரி வர குழந்தைகளை எல்லாம் கூட்டிகிட்டு போவோம். எங்களை புள்ள பிடிக்கிற மாதிரியே பார்ப்பாங்க. ஏன்னு கேட்டால் நாங்கள் நின்னோம் அப்படின்னா பேரண்ட்ஸ் கையை மாற்றிடுவாங்க, குழந்தைகள் இந்த பக்கம் கொண்டு வந்துக்குவாங்க. இந்த பக்கம் நின்னோம் அப்படின்னா குழந்தைகள் அந்த பக்கம் கொண்டு வந்துக்குவாங்க. இப்படியே மாற்றி மாற்றி அந்த குழந்தைகளை அங்கேயே நின்று கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம். அதாவது வராத குழந்தைகளை அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம். இன்னொன்று பேரண்ட்ஸ் கிட்ட பேச ஆரம்பித்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓரளவுக்கு ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. எல்லா பேரண்ட் ஓரளவுக்கு தெரியும். பேரண்ட்டே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் தான், நம்மகிட்ட படித்த ஸ்டூடெண்ட்டாகவும் இருப்பாங்க. 18 வருஷமா எடுத்திருக்கீங்க. 18 வருஷம் போது இப்போ எல்லாமே ஒரு பேரண்ட் ஆகிட்டாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட பேசினாவே குழந்தைகள் வரக்க வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி பொண்ணு சொன்னது ஒரு நல்ல விஷயம், குழந்தைகிட்ட நம்ம நல்லா அட்டாச்மெண்ட்டாக இருக்கணும். ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா டீச்சராக இருப்போம், ஆனால் கேட்டிசமில் ஃப்ரெண்ட்லி டீச்சராக தான் இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் குழந்தைங்க வருவாங்க. நம்ம அவங்க கூட உட்காந்து அவங்களோட போக்கில் போய் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்தாவே போதும். நம்ம இந்த எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இது இப்படி தான் அப்படி தான் நம்ம டீச் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த குழந்தைங்க கற்றுக்க வாய்ப்பில்லை. நம்மளோட வாழ்க்கை சம்பவங்களை அவங்கக்கிட்ட சொல்லலாம், இப்படி இருந்தால் இப்படி நடக்கலாம்னு சொல்லிட்டு அந்த என்ன சொல்கிறது, அந்த எக்ஸாம்பிளோட சொல்லும் போது அப்படி தான் கேட்குமோ ஒழிய இந்த குழந்தைகளுக்கு வந்து டீச் பண்ணக்கூடாது. குச்சி வச்சு டீச் பண்ணுறது, அந்த சார்ட் வச்சு டீச் பண்ணுறது, அவன் புதுசாக மட்டும்தான் எதிர்பார்க்குறான். அவன் நிறைய கற்றுக்கிட்டான், நம்மளை விட கற்றுக்கிட்டாங்கும் போது நம்ம இன்னும் அவனுக்கு மேலே மேலே புதுசாக கற்றுக்க தான் வாய்ப்பு இருக்குது. இப்போ 70s 80s காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மதிப்பெண்களுக்கு மதிப்பு கிடையாது, பாஸாக ஃபெயிலாக தான் கேட்பாங்க. ஒரு 10th 12th எழுதுறானா உன் பையன் பாஸ் ஆகிட்டானா ஃபெயில் ஆகிட்டானா கேட்பாங்க. ஆனால் இப்போ வந்து மதிப்பெண்கள் தான் ஒருத்தனோட மதிப்பையே நிர்ணயிக்குது. அப்படி போகிற சுச்சுவேஷனில் அந்த பேரண்ட்ஸ் விட மாட்டேங்கிறாங்க, குழந்தைகள் விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவன் மதிப்பெண்களுக்கு நடுவில் வாழ்ந்து பழகிட்டாங்க, அந்த மதிப்பை தேட பழகிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைகளை நம்ம கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது ஆசிரியர்களாக எங்களுக்கு. இனி வரும் காலகட்டத்தில் அவங்களோட இணைந்து அவங்களோட மனநிலையை புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொண்டு போனால் மட்டும்தான் அவங்கள கேட்டிசம்க்கு கொண்டு வர முடியும். எந்த ஒரு ஃபீல்டுக்குமே அவங்கள கொண்டு வரக்கு இது ஒரு டீச்சர்ஸோட ஒரு பங்களிப்பு, மிகப்பெரிய பங்களிப்புங்கிறது ஒரு பெரிய சவால்னே சொல்லலாம். இந்த சவாலுக்கு பெற்றோர்களும் ஒத்துழைக்கணும், குழந்தைகளும் ஒத்துழைக்கணும். சொல்லுங்க. இது இவங்க சொல்கிறது அக்ரி தான். என்னன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் வந்து கேட்டிசம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்நாக்ஸ் கொடுப்போம், ஒரு பிஸ்கட்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தோம். ரொம்ப நாளாக இது எனக்கு தெரியல, பிஸ்கட்ஸ் வாங்குவோம் நிறையாவே மிச்சம் இருக்கும், ஆனால் 100 தான் வாங்கியிருப்போம், 100 குழந்தைங்க இருப்பாங்க, மிச்சம் இருந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு, என்னடா இப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி வேறு மாற்றலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். திடீர்னு பார்த்தா வேற ஒரு பையன் வாங்க போனவன் வேற ஒரு பிஸ்கட் வாங்கிட்டு வந்துட்டான். அந்த பிஸ்கெட்டுக்கு அடிச்சுக்கிறானுங்க. ஆனால் எனக்கு ரொம்ப கம்மியாக தான், 70 பேர் தான் வந்திருக்காங்க, 100 பிஸ்கட் வாங்கியிருக்கோம். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பிஸ்கட் கவுண்ட் வந்து எப்பவுமே அதிகமாக தான் வாங்குவோம். அந்த டைமில் வந்து பிஸ்கட் நிறைய பேர் அவங்க இது வாங்கிக்கவே மாட்டாங்க, நிறைய மிச்சமும் ஆகும். அதை வந்து நெக்ஸ்ட் வீக் அந்த மாதிரிலாம் கொடுக்க பிளான் பண்ணுவோம். ஒரு வீக் மட்டும் என்ன ஆச்சுன்னா பிஸ்கட்ஸ் வந்து ஃபுல்லாக இதாகிடுச்சு. என்னென்னு நம்ம விசாரித்தா குழந்தைக்கு அந்த பிஸ்கட் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பிஸ்கட். ஸோ வந்து நான் அப்போ தான் யோசிச்சிட்டேன், எல்லாமே இனிமேல் அவன்கிட்ட கொண்டு போயிடலாம். இப்போ நானே வந்து ஒரு ஏதாவது ஸ்டோரி ஒன்று ரெடி பண்ணி கொண்டு போய் சொல்லலான்ட்டு ஸ்டார்டிங் சொல்லவே மாட்டேன். எப்போவுமே நோவான்னு சொன்னால் அவன் முடிச்சிடுவான் ஸ்டோரியை. நான் அப்படியே போய் எங்கெங்கேயோ போயிட்டு கடைசியில் இப்படி ஒருத்தர் இருந்தார்ல அவர் தான் இவருன்னு சொன்னால் அப்போ தான் அவன் யோசிப்பான், ஓ இப்படியெல்லாம் இருந்திருக்காரா அவர். நம்ம ஸ்டார்டிங்கே அவன்கிட்ட கொண்டு போனால் அதை வந்து அவனுங்களே அதை பண்ணி அவனுங்க வேறு இடத்துல கொண்டு போயிடுறானுங்க. இது என்ன எதனால் இப்படி சொல்கிறேன்னா, ஆன்லைனில் நிறைய விஷயம் பார்த்துட்டு வந்துட்டு அவன் வந்து இல்லை நான் பண்ணது கரெக்டு அப்படின்னு சொல்லி அவன் ஒரு விஷயத்தை எடுத்து வருவான். நான் வந்து தப்பு அப்படின்னு அவனை உட்கார வச்சுன்னா அவன் நெக்ஸ்ட் வீக் வரமாட்டான். சரி நீ சொல்கிறா அப்படின்னு சொல்லும்போது அதில் நிறையா மிஸ்டேக் அவன் பண்ணுறான். அப்போ நான் வந்துட்டு இல்லை இது இப்படி பண்ணக்கூடாது, இதில் இப்படி பண்ணனா எப்படி இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லும் போது அவன் இன்னும் அதை ரொம்ப இது பண்ணுறான். ரெண்டாவது அவன் எல்லாமே என்கிட்ட கேளுங்க, நீங்கள் எனக்கு ஸ்நாக்ஸ் பிடிக்குமா, நீங்களே எப்படி பிஸ்கெட்டுன்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க, என்கிட்ட கேளுங்க, நீங்கள் ஒரு ஸ்டோரி எடுக்கிறீங்களா, இது வந்து எங்களை டிஸ்கஸ் பண்ணுங்கன்ற அவன் அந்த ரேஞ்சில் நம்மளை அவன் கூடவே நம்ம போகணும்னு சொல்லி அவங்க சொன்ன பாயிண்ட் ஆக்சுவலாக வெரி வேலிட். ஆக்சுவலாக அதுதான் நான் சொல்ல வந்தேன். பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி அப்ரோச் அப்படின்னு சொல்லுவேன். கம்யூனிட்டி அப்ரோச்னா இப்போ மெடிக்கல் ஃபீல்ட் எல்லா ஃபீல்ட்லேயும் அப்படி தான். நான் ஒரு டாக்டராக இருந்தால் இப்போ ஒரு சளி இருமல் இதுக்குன்னா இந்த மருந்து இதுதான், இது இப்படி தான், நான் இப்படி தான் எழுதுவேன் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். பட் கம்யூனிட்டி, இப்போ நான் இந்த ஒரு ஏரியாவில் இருக்கேன், அந்த ஏரியா மக்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைங்க, எதுக்கு அவங்களுக்கு ஒரு சளி வருது, எதுக்கு அவங்களுக்கு ஒரு இருமல் வருது, என்ன மாதிரி அவங்களுக்கு பிரச்சனைங்க, நான் ஒரு மருந்து கொடுத்து அவங்க மருந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க,
ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி தெரியாது, அவங்களால வாங்க முடியாது, வேறு விஷயங்கள் இருக்கலாம். அதனால அப்ரோச், கம்யூனிட்டி அப்ரோச், அவங்களுக்கு என்ன தேவைங்கள்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு அது கொடுக்கும்போது அவங்க அது கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க, பண்ணிப்பாங்க. ஸோ கேட்டகிசம் பாயிண்ட் ஆஃப் வியூ மெயின் இன்வால்மெண்ட்ங்கிறது பேரண்ட் டு சைல்டு. ஃபர்ஸ்ட் நம்ம பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் உட்கார வச்சு, அதுக்கப்புறம் சில்ட்ரன் எல்லாத்தையும் உட்கார வச்சு அவங்களோட தேவைகள் என்ன, அவங்க என்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் அவங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள், அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன், குழந்தைங்களுக்கு அவங்களோட கஷ்டங்கள், அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன், அதுக்கு நம்ம டெய்லர் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸாக வரும். நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம பண்ணும்போது சக்ஸஸ் வில் ஆல்வேஸ் பி லெஸ். இதுலேன்னு சொல்ல வரல, ஓவராலாக அந்த கம்யூனிட்டி அப்ரோச் அப்படிங்கிறது நான் எனக்கு தெரியும், நான் இவ்வளோ வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன், இதுதான் இப்படி தான் நடக்கணும், இது இப்படி தான் பண்ணணும், திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ் அப்படி நம்ம சொல்லும்போதுங்கிறது வேற. நம்ம போய் அவங்களோட யார் இப்போ இன்வால்வ்டு, மெயின் பர்சன் யாருக்கு போகணும், பேரண்ட்டை கூட்டிகிட்டு வரணும், குழந்தைக்கு போகணும். அடுத்த இன்வால்வ்மெண்ட் டீச்சர்ஸ், பேரிஷ் ப்ரீஸ்ட். இங்கே உங்ககிட்ட இருக்கிறது ரிசோர்ஸஸ் இல்லைங்களா, நீங்கள் இடத்தையோ பேரிஷ் ப்ரீஸ்ட் தரீங்க, நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க. பட் வர வேண்டிய மக்கள்கிட்ட என்ன வேணும்னு நம்ம போனாதான் அவங்க வருவாங்க. தட் இஸ் கம்யூனிட்டி அப்ரோச். அது பண்ணால் டெஃபினட்டாக சக்ஸஸ் வரும். மேபி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம பயன்படுத்தும் பொழுது பேரண்ட் கூட கொஞ்சம் அதுதான், உங்களுக்கு என்ன, நீங்கள் ஏன் அவாய்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிக்கலையா இல்லை புரியலையா, என்ன உங்களுடைய தேவை அப்படின்றத ஒருவேளை நம்ம கொஞ்சம் பேரண்ட்ஸ்கிட்ட கொஞ்சம் உட்காந்து பேசி ஒரு மாதிரி சின்னதாக, இப்போ ஃபாதர் சொன்ன மாதிரி நான் இல்லம் சந்திக்கிற போது நான் பேசினேன், அப்போ கண்டிப்பாக நீங்கள் சொல்லியிருப்பீங்க, அப்போ அந்த பேரண்ட்டு கூட ஏதாவது கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி பண்ணுங்க ஃபாதர். இல்லை நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா 1 மணி நேரம் வைக்காதீங்க ஃபாதர், அட்லீஸ்ட் ஒரு ½ மணி நேரம் வச்சு விட்ருங்க ஃபாதர்ன்னு. அதுக்கு தான் நிறைய இடங்களில் வந்து இந்த பிஸ்கட்ஸ் கொடுக்குறது, அது வந்ததே அதனால தான். அப்போ ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம கையில் எடுக்கும் பொழுது நிச்சயமாக இந்த பேரண்ட்டுக்கிட்டையும் ஒரு கன்சர்ன் வைஸாக குழந்தைங்க இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, பேரண்ட்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத பண்ணோம்னா வர வைக்கிறதுக்கான ஒரு சூட்சமமாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம். இந்த அளவில் இந்த உரையாடலை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். அரம்சை நிகழ்ச்சியில் பேக் டு சர்ச், மறைக்கல்வி, ஞாயிறு மறைக்கல்வி பற்றி நிறைய விஷயங்களை நாம் பேசணும். அருட்தந்தையர்கள், நம்முடைய ஆசிரியர்கள், இவர்கள் அத்தனை பேருமே சொன்ன நிறைய கருத்துக்களை நாம் உள்வாங்கியிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம் அடுத்த வாரம். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.